2025 2040 வரைக்கும், அதாவது அப்ராக்சிமேட்டா 2040 வரைக்கும் என்னெல்லாம் நடக்க போகுது, இங்கே உலக நிகழ்வுகள் என்ன நடக்க போகுது, அதாவது நம்ம சொல்லக்கூடிய இது வந்து ப்ரெடிக்ஷன் கூட வச்சுக்கோங்களேன். ஏன்னா இப்போ வந்து ஃபியூச்சரை கணிக்கிறதுன்றது வந்து ப்ரெடிக்ஷன் தானே. இது கணிக்கிறதுன்னு கிடையாது, ஸ்கிரிப்ட். ஸோ ஸ்கிரிப்ட் பப்ளிக் எக்ஸாம் இந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கன்னா பேப்பர்ஸ் லீக் ஆயிடுச்சு, கொஸ்டின்ஸ் லீக் ஆயிடுச்சு அப்படின்ற மாதிரிலாம் சொல்லுவாங்கல்ல. ஸோ உங்களுடைய கொஸ்டின்ஸை லீக் பண்ணுறேன், ஃபியூச்சருக்கான கொஸ்டின்ஸை நான் இப்போ லீக் பண்ண போகிறோம். ஸோ கொஸ்டின் லீக் ஆக போது வாங்க வீடியோக்குள்ள போகலாம். தற்போது இருக்குது வந்து 2025. ஸோ 2025 அடுத்த வருஷம் எலெக்ஷன் வரப்போகுது. ஸோ இந்த எலெக்ஷனில் யார் ஜெயிப்பா அப்படின்ற ஒரு கணிப்புகள் இருக்குல்ல. ஸோ அதை பற்றி பார்க்கலாம். ஃபஸ்ட்டு டிஎம்கேக்கு தான் வாய்ப்புகள் அதிகம். ப்ரோ எப்படி ப்ரோ டிஎம்கேக்கு வாய்ப்புகள் அதிகம்? டிஎம்கேக்கு எதிரான விஷயங்கள் தான் நிறைய நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். சிம்பிளான ஒரு விஷயம். ஆக்சுவலாக இப்போ மெஜாரிட்டின்னு ஒன்று இருக்குது. இப்போ மெஜாரிட்டி என்னென்ன அப்படின்னா டிஎம்கே, ஏடிஎம்கே, பிஜேபி, காங்கிரஸ், அப்புறம் டிவிகா, விசிகா, பாமக, இந்த மாதிரி நிறைய கட்சிகள் இருக்குது. இதெல்லாம் கிளைப்பிரிவுகள், அதாவது கூறு கூறாக இருக்கும்னு வச்சுக்கோங்களேன். தக்காளி தொக்கு மாதிரி சாப்பாடு ஃபுல் மீல்ஸ் வந்து என்னன்னா டிஎம்கேவும் ஏடிஎம்கே மட்டும்தான். இங்கிட்ட ஒரு ஃபுல் மீல்ஸ், அங்கிட்ட ஒரு ஃபுல் மீல்ஸ். இந்த கொத்தமல்லி, கருவேப்பிலை, அந்த கூட்டு கூட்டாக வைப்பாங்கல்ல, குருமா கூட்டு, தொக்கு அப்புறமா வைப்பாங்கல்ல, ஊறுகாய் அந்த மாதிரிலாம் வைப்பாங்கல்ல. ஸோ இந்த மாதிரி இந்த கிளைப்பிரிவுகள் மாதிரி இது கொஞ்சம் கொஞ்சமாக குரூப்ஸ் இருக்குல்ல. இந்த குரூப்ஸ்லாம் ஒன்று சேர்ந்தால் தான் சாப்பாடு ஃபுல் மீல்ஸாக கிடைக்கும். ஸோ அதாவது சிஎம் சீட்டு கிடைக்கும். ஸோ இதான் மேட்ரு. இப்போ என்ன நடக்குது அப்படின்னா பிஜேபி ஏடிஎம்கேவும் ஒன்று சேர்ந்துருச்சு அப்படின்னா ஏடிஎம்கேக்கு கண்டிப்பாக மெஜாரிட்டி குறையும். ஏன்னா ஏடிஎம்கே வந்து பிஜேபிக்கு போச்சுன்னா உங்களுக்கே தெரியும் போன டைம் என்ன நடந்துச்சோ அது நடக்கும். ஏன்னா இந்த சைடில் வந்து பிஜேபிக்கு ரொம்ப எதிர்ப்பு அதிகம். அதாவது மதவாத அரசியலுக்கு வந்து இங்கே எதிர்ப்பு அதிகம். எல்லாருமே அண்ணன் தண்ணி பாலா ஒன்றா இருக்கவங்க. அதே மாதிரி திராவிட மண்ணுன்னு சொல்லிட்டு பெரியார் மண்ணெலாம் பேசிகிட்டு இருப்பாங்க. அதாவது ஹிந்துத்துவா இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குல்ல, அதை வச்சு இங்கே அரசியல் எடுக்க முடியாது. அதாவது கடவுள்கள் பேரை சொல்லி இங்கே ஆட்சி பண்ண முடியாது. ஸோ இது ஒரு பெரிய பேக்ட்ராப் ஏடிஎம்கேக்கு. இப்போ ஏடிஎம்கேவும் டிவிகா, நாம் தமிழர் இவங்கெல்லாம் ஒன்று சேர்ந்துட்டாங்கன்னா நம்பர் 1 பொசிஷன் வந்துடுவாங்க. பயங்கரமான வேரியேஷன் ஜெயிச்சிருப்பாங்க. பட் அப்படி ஒரு ஸ்கிரிப்ட் எழுதப்படலை. டிஎம்கே தான் ஜெயிக்கணும். ஸோ அதுக்காக தான் அஜெண்டா போயிட்டு இருக்கு. ஸோ ஏன் அப்படின்னா 2029 இந்த காலகட்டங்களில் முள்ளிவாய்க்கால்னு ஒரு விஷயம் தெரியும், உங்களுக்கு தெரியும்ல, இலங்கையில். ஸோ 2009 நடந்துச்சுல, அந்த விஷயத்தை ரீக்ரியேட் பண்ணணும். என்ன ப்ரோ அசால்ட்டாக பேசிகிட்டு இருக்க? ஸ்கிரிப்ட் எனக்கு தெரியுது, சொல்லிட்டு இருக்கேன். அப்போ அசால்ட்டாக தான் சொல்ல முடியும். அதுக்காக பயந்து அப்படி உங்களெல்லாம் பயமுடுத்தணுமா? எதுக்கு பயமுடுத்துட்டு விஷயத்தை ஷேர் பண்ணுவோம், அவ்வளோதான். ஸோ இந்த மாதிரி 2029 அது நடக்க போகுது. அப்போது இங்கே ஆட்சியில் யார் இருந்தது? அந்த டைமிங்கில் கலைஞர் அவர்கள் இருந்தாங்க. இப்போ இந்த டைமிங்கில் அவங்களோட பையன் ஸ்டாலின் அவர்கள் இருக்காங்க. ஸோ ரெண்டு ஒரே கட்சிகள் தான். ஸோ காட்சி அமைப்புகள் அப்படி தான் இருக்கணும். அப்போ அவங்க ஜெயிக்கணும் அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா யாரெல்லாம் வலுவான கூட்டம் இருக்கும் அதெல்லாம் டம்மி ஆக்கி விடு. ஸோ இப்போ ஏடிஎம்கே ஆப்போசிட்டில் எதிர்கட்சியாக இருக்குது. அப்போ அதை அடுத்த தடவை இன்னும் கீழே போகணும். ஆல்ரெடி அது கீழே போயிட்டு இருக்கு. இன்னமும் கீழே போகணும் அப்படின்னா திருப்பி பிஜேபியோட கூட்டணி வை. இதான் ஸ்கிரிப்ட். கூட்டணி வச்சுட்டாங்களா? அப்புறம் பாமக அதுவும் அப்படியே ஏடிஎம்கே சைடு போயிடும். ஸோ இங்கிட்டு தான் போகும். விசிகா எப்பயுமே டிஎம்கே சப்போர்ட் தான். ஸோ அதுக்கப்புறம் இங்கிட்ட என்ன என்டிகே, நாம் தமிழர் தனியாக தான் நிற்க போகுது. டிவிக்கா அதுவும் தனியாக தான் நிற்க போகிறேன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஏன்னா கூட்டணி வைப்பாங்க. கூட்டணி உங்களுக்கு தெரியும்ல, எங்கே பக்கம் சேர போகிறாங்க வைப்பாங்கன்றது ஒரு மேட்டர் இருக்குது. ஸோ இப்போ இங்கே ஒரு மெஜாரிட்டியான ஒரு டீம் இங்கே ஃபார்ம் ஆச்சு அப்படின்னா என்டிகாவும் டிவிக்காவும் ஒன்று சேர்ந்துச்சு அப்படின்னா ஒரு வாய்ப்பு இருக்குது. அதாவது எதிர்கட்சியாக நிற்கிறதுக்கு. இப்போ ஓட்டு ஃபிளிட் ஆயிடுது. இப்போ 100 ஓட்டு எப்படி இருக்குன்னா பாதி பாதியாக பிரிஞ்சு போயிருக்கு. இப்போது ஒரே ஒரு ஓட்டு, இப்போ 45 ஓட்டு தான் டிஎம்கே வாங்கியிருக்குன்னு வச்சுக்கோங்களேன். மிச்சம் இருக்க மெஜாரிட்டியான ஓட்டு எல்லாரும் பாதி பாதியாக வாங்கியிருப்பாங்க. அந்த 40 ஓட்டு வாங்கியிருக்காங்களே, ஒரே ஒருத்தன் கடைசி ஒரு ஓட்டு மட்டும் மிஸ் ஆகி டிஎம்கேக்கு விழுந்துச்சுன்னா இவனுங்க மித்த 41 ஓட்டு தான் இருக்கும். மித்த 59 ஓட்டு இந்த பக்கம் இருக்கும். அந்த 59 ஓட்டும் சேர்ந்துச்சுன்னா என்ன ஆகும்னு வச்சு பாருங்க. இதான மெஜாரிட்டி அவங்களுக்கு தெரியணும். ஆனால் அது பிரிஞ்சு கிடக்கு. ஆனால் 41 ஓட்டு கூட்டமாக இருக்குது. ஸோ அப்போ அது ஒரு மெஜாரிட்டியான கூட்டமாயிரும், அது ஜெயிச்சிடும். அப்போது எவ்வளோ ஓட்டு இங்கிட்டு போகுது அங்கிட்டு போகுதுன்றதெல்லாம் பேச்சு கிடையாது. யாருக்கிட்ட ஒரு ஓட்டுனாச்சும் எக்ஸ்ட்ரா நிற்கிது அவங்க தான் ஜெயிப்பாங்க. ஸோ இதுதான் சதுரங்க ஆட்டை மாதிரி நடந்துகிட்டு இருக்கு. இந்த டைமும் இதே மாதிரி ஸ்கிரிப்ட் தான் நடக்க போகுது. வெறுப்பு அரசியல் நிறைய இருக்குது. ஆனால் வெறுப்பு அரசியல் அறுவடை பண்ணுறதுக்கு தான் ஏகப்பட்ட கட்சிகள் உருவாக்க வச்சுருக்காங்க. அதாவது மறைமுகமாக டிஎம்கேவும் ஜெயிக்க வைக்கிறதுக்கு தான் இங்கே பல கட்சிகள் வேலை பார்க்க போகுது. எல்லாமே ஸ்கிரிப்டுக்குள்ளே தான் வந்திருக்கு. எல்லாம் ஒரு 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 கைக்குள்ளாங்க. அதாவது டைஸ் உருட்டுறவங்க வந்து 2 பேர் தான், அந்த சைடு இந்த சைடு. ஸோ கூட இருக்கவங்க ஃபுல்லாக சிப்பாய்கள் தான். காய்கள் நகர்ந்து போய் தான் ஆகணும். ஸோ அவங்க கொடுக்குற ஸ்கிரிப்டை படித்து தான் ஆகணும். இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இப்போ நீங்கள் நினைக்கலாம் அப்புறம் 2026 வந்து சிஎம் அப்படி இவர் பேர் டிவிக்கு தான் ப்ரோ.
அவங்களோட நிலைப்பாடெல்லாம் பார்க்கும்போது கொஞ்சம் கூட அதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ப்ரோ கூட்டத்தை பார்த்தீங்கன்னா கூட்டம் சேர்த்தவங்கலாம் தலைவனாக முடியாது. அது மாதிரி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. இதே கோவையில் இவர் கமலஹாசன் வந்து மக்கள் நீதி மய்யம் கூட்டினாரு. பயங்கரமான கூட்டம் முடிச்சு ஜெயிச்சாரா? 3.8% நினைக்கிறேன் வாக்கு அப்படிதான் போட்டிருந்துச்சு. இவர் வந்து ஒரு 4% வச்சுக்கோங்களேன், 4 இல்லை 5% வாங்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. 8% வாங்கினாதான் அது கட்சினே அங்கீகாரம் ஆகும். 10 வருஷமா போராடினாரு என்டிகே வந்து 10 வருஷமா போராடி இப்போதான் அந்த 8% வாக்குறுதி வாங்கி ஒரு அங்கீகாரம் பெற்ற ஒரு கட்சியா மாறி இருக்கு. 10 வருஷம் உழைப்பு இப்படின்றதுலாம் நடக்காது. அந்த அளவுக்குலாம் அந்த ஜாம்பி கூட்டம் வந்துடாது. இது வந்து ஒரு சதுரங்காட்டை மாதிரி. நீங்க நினைப்பீங்க ப்ரோ மக்கள் வந்து இவ்வளவு கூட்டம் இருக்கு கண்டிப்பா ஓட்டு விடுங்க ப்ரோ, விஜய்க்கு தான் ப்ரோ ஃபேவரா இருக்க மாதிரி இருக்கு, யங் ஜென்ரேஷனுக்குள்ள அங்கதான் ப்ரோ ஓட்டுறாங்க அப்படின்னு உங்களை காட்சி அமைப்பை உருவாக்குறானுங்க. அதாவது என்டிகேல இருந்து பாதி பேர் டிவிக்கா போறாங்க, டிவிக்கா. இதெல்லாம் வந்து ஒரு கண் துடைப்பு நாடகம். கொத்துறீங்க பார்த்தீங்களா, அதை டிசைட் பண்ணுறதே அவன் தான். அவனுக்கு தேவையான ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்னென்ன வேலைகள்லாம் பார்க்க முடியுமோ நிறைய டைம் நாமளே பார்த்துருக்கோம். பூத்தில் வந்து கேமரா வேலை செய்யாது, பூத்தில் வந்து பெட்டி காணாமல் போயிடும், திடீர்னு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி நியூஸ்லாம் நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கோம். அப்புறம் காசு கொடுக்குறாங்க வைக்கிறாங்க. இது வந்து கண் துடைப்பு நடக்கும். காசு கொடுத்து ஜெயிச்சிட்டாங்க, காசு கொடுப்பாங்க, ஆனால் ஜெயிக்க வைக்கிறதுக்கு வேற ஒரு கேம் நடக்கும். இது பல அரசியல் தலைவருக்கே தெரியாது. ஸோ எந்த ஒரு மெஜாரிட்டியான கட்சி நமக்கான தேவை இந்த லூப்பில் கரெக்டாக உட்கார வைக்க முடியும், நம்மளுடைய அந்த காரியத்தெல்லாம் செஞ்சு முடிக்கிறதுக்கு சரியாக இருப்பாங்களோ அவங்கள தான் ஜெயிக்க வைப்பாங்க. இதுதான் சதுரங்க ஆட்டங்கள் நடந்துட்டு இருக்கு. ஸோ இதில் ஒரு கோமாளி கூட்டவர் வந்திருக்கு. நாங்கள் என்னது 5ஆம் தமிழர் சங்கமா ஏடிஎஸ் இவங்க ஒரு இதுக்கு மேலே தற்கொலை. நீனா இந்த பக்கம் நாட்டிலே நீ கிடையாது, நீ ஓரமா நில்லு, நீ வந்து சும்மா கோமாளி இங்க வந்து போடுங்க சார் போங்க. இந்த ஏரியால பார்த்தே கிடையாது. நான் புது ரவுடியா? ரவுடிங்கிறதுக்கு என்ன ஆதாரம் இருக்கு? அவங்க ஈக்குவலா பேசிக்கிறத பாக்கல நீ? ஈக்குவலா பேசிட்டு நீ பெரிய ரவுடியா நீ? நவீன் பட்நாயக்குடைய பர்சனல் செக்ரட்டரி வி கே பாண்டியனை மனசுல வச்சுக்கிட்டு பாண்டியனாகிய என்னை குறிக்கும்படியாக பட்நாயக்குடைய பர்சனல் செக்ரட்டரி வி கே பாண்டியனை பயன்படுத்தி இப்ப நீ ஏத்தல எவனுமே எனக்கு பயப்பட மாட்டாங்க. சொன்னா ஏத்த விடுமே. பாண்டியனாகிய என்னை குறிக்கும்படியாக நான் ஜெயிலுக்கு போறேன் எல்லாரும் பாத்துக்க, நானும் பெரிய ரவுடி தான். இது மற்றவங்களுக்கு புரியாது இந்த ரகசிய இதெல்லாம். உண்மையிலேயே அவர் எனக்காகத்தான் அவர் பேசியிருந்தார். இந்த நாம் தமிழர் கட்சி அங்கே வந்து இந்த ஸ்பிரிச்சுவலை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு உண்மையை தெரிஞ்சுட்டு வரானுங்கள, அவனுங்களெல்லாம் அறுவடை பண்ணி காயடிக்கிறதுக்கு தான் நீ இருக்கு. அது உங்களுக்கு ஃபாலோ பண்ணுறவங்களுக்கே தெரியாது பாவம். என்னத்த சொல்றது, இது மற்றவங்களுக்கு புரியாது இந்த ரகசிய இதெல்லாம். 26ல் டிஎம்கே ஜெயிச்சிருச்சுப்பா. ஓகே, இப்போ வந்த பிறகு எதிர்கட்சியாக யார் நிற்கிறது? அதுக்காக தான் போட்டி போட்டுட்டு இருக்காங்க. என்டிகேவா டிவிக்காவா? ஸோ இதான் போட்டி போட்டிருக்கு. ஏன்னா ஏடிஎம்கே அவ்வளோதான், காணாமல் போயிடுச்சு. அது அவ்வளோதான். பிஜேபியோட அது முடிஞ்சு வச்சு. அதை விட அந்த இந்த படத்தில் புதுப்பேட்டையில் சொல்கிற மாதிரி அது அவ்வளோதான், அது டைம் முடிஞ்சு அப்படின்னு சொல்கிற மாதிரி அது முடிஞ்சு வச்சு. அப்புறம் 2029 ஒரு எலெக்ஷன் வரும். அப்போ எலெக்ஷன் வர டைமிங்கில் தான் எலெக்ஷன் நடக்குமா ப்ரோ, அப்போ யார் ப்ரோ ஜெயிப்பா நீ கேட்பேன். அப்போ எலெக்ஷனே நடக்காது. ஸோ அந்த டைமில் தான் பெரிய ஒரு பேண்டமிக் வரப்போகுது. ஸோ எதிர்கட்சியாக 2026 நிற்க போகிறவங்களுக்காக தான் இப்போ போராடிட்டு இருக்காங்க. யார் வந்து தன்னுடைய ஜாம்பி கூட்டம் அதிகமாக இருக்குது, எந்த ஜாம்பி கூட்டம் நான் சொன்ன கண்ணசவியற்காக இவங்க பாய் வாங்க அப்படின்றத ப்ரூவ் பண்ணணும். ஸோ அது எந்த அளவுக்கு எனக்கு வந்து அடிமைகள் இருக்காங்க, எந்த அளவுக்கு எனக்கு ஜாம்பி கூட்டம் இருக்குன்றத ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்னா சீரியஸ்லி அவனை எதிர்கட்சியாக உட்கார்றதுக்கான எல்லா வேலையும் பார்ப்பாங்க. அவங்கள பொறுத்த வரைக்கும் நாம் தமிழ் கட்சி எதிர்கட்சியாக வந்துடக்கூடாது, அதுக்காக எல்லா வேலையும் பார்ப்பாங்க. இப்போ 3வது பெரிய கட்சின்னு சொல்கிறாங்கல்ல, அதுக்காக போட்டி போடும். நெருக்கத்தில் வந்துடும்னு வச்சுக்கோங்களேன். டிவிக்காக இதுவும் நெருக்கத்தில் வந்துடும். ஒரு 2 பேருக்கு பயங்கரமான ஒரு கிளாஸ் நடக்கும். அதாவது எதிர்கட்சி தலைவருக்காக அதாவது ஆளுங்கட்சியாக மாறுறதுல எதிர்கட்சி தலைவராக மாறுறதுக்காக போட்டி நடக்கும். இதுதான் கதையம்சமே. இது இப்படியே பூம் ஆகிற டைம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, இப்போ கூட ரீசெண்டாக நம்மளுடைய சீமான் அவர்கள் வந்து இந்த தெலுங்கர்கள் வந்து என்ன சொல்லிட்டாங்க, எங்களுக்கு தெலுங்குல சொன்னீங்கன்னா உங்களுக்கு இது மர்கியா சலா பண்ணிடுவோம் அப்படின்ற மாதிரி மிரட்டல்லாம் விட்டுருக்காங்க. பார்த்துருப்பீங்க, நானே இப்போ பார்த்தேன். என்னடா இவ்வளோ பெரிய ஆளுக்கு இப்படி ஓப்பனாக வந்து மிரட்டல் விட்டுட்டு இருக்காங்க. ஸோ இப்போ அவங்களுடைய பொட்டன்ஷியலை யோசிச்சு பாருங்க. எல்லா எம்எல்ஏக்கள் எம்பிக்கள்லாம் எங்காளுதான், சிஎம்ஏ எங்காளு 10க்கு அப்படின்ற தைரியம் தான் இது நடக்குது. ஆனால் காவேரி தண்ணி தரலைன்னு சொன்னால் அங்கே இருக்க தமிழை சும்மா கிடப்பேன், அவனை போட்டு அடிக்கிறது. சாமி கும்பிட போகிறவனுக்கு சுடு நிதிக்கு மூஞ்சி ஊற்றுவாங்க. உனக்கு இவ்வளோதான் பாதுகாப்பீங்க. ஏன்னா அவேர்னஸ் இல்லாத, ஒற்றுமை இல்லாத, பலம் உனக்கு அதிகம் ஆனால் உன் பலம் தெரியாமல் இருக்கு. யானைக்கு தான் பலம் தெரியாதுன்னு சொல்லுவாங்க. அந்த காலில் ஒரு சங்கிலி சின்ன வயசில் கட்டியிருப்பாங்க. அந்த சின்ன வயசில் இருக்க யானையால் அதை அக்க முடியாது. ஆனால் அது பிரம்மாண்டமாக வளர்ந்த பிறகும் அதே சங்கிலி தான் கட்டி வச்சிருப்பாங்க. அது அந்த மரத்தோட பிடிக்கிட்டு போக முடியும், ஆனால் அது மண்டையில் உளவியலாக சப்கான்சியஸ் மெமரியில் பதிய வச்சுருவாங்க. இந்த செயின் கட்டினா நம்மளால் அதை போக முடியாதுன்றது பதிய வச்சுருவானுங்க. ஸோ புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். உடனே அப்படி தான் நம்ப வச்சுருக்காங்க. தமிழர்கள் நம்ம என்ன பண்ணிட முடியும், அவங்கள்ட்டலாம் அதிகாரம் இருக்குது. அதிகாரம் இந்த இதெல்லாம் வந்து ஒன்றுமே கிடையாது. அது மாதிரி தெரிஞ்சுக்கோங்க. மக்கள் சக்தியோட எதுவுமே பெரிய விஷயம் கிடையாது. அந்த மக்கள் சக்தி ஒன்று சேர்ந்துடக்கூடாதுன்றதுக்காகத்தான் பிரிவினை.
அந்த சாதி, இந்த சாதி, இந்த மதம், அந்த மதம், சாதிக்கு சங்கத்துக்கு கட்சிகள், இந்த கட்சிகள்லாம் வந்து நாளைக்கு ஒன்று கூடிடக்கூடாதுன்றக்காக அவங்களுக்குலாம் காசு பெட்டி பெட்டியாக கொடுத்து விட்டு, அந்த கட்சி தலைவர்களுக்கும் முக்கியமான ஆட்கள்லாம் அவங்க அந்த கட்சிக்காரங்க தானா, அதாவது அந்த ஜாதிக்காரங்க தானான்றதுவே டவுட்டு தான். இது ஒரு பெரிய ஸ்கேம். அதாவது இந்த உலகமே மிகப்பெரிய ஒரு ஸ்கேமில் ஓடிக்கிட்டு இருக்கு. அதாவது கேம்லிங் மாதிரி ஓடிக்கிட்டு இருக்கு. அதில் எந்த கேம்லிங் எதை ரிவெல் பண்ணுறதுன்னு தெரியல. எல்லாமே கேம்லிங் தான். நீ பார்க்குற எல்லாத்துலேயுமே போலி இருக்கும். ப்ரோ அப்போ உங்கள் விஷயத்துலையும் ஒரு போலி இருக்குமாங்கன்னா, நான் வந்து இந்த பெப்பர் மிளகா அப்படிலாம் தூவுவேன் அப்பப்போ. உண்மையான விஷயத்த ராவாலாம் பேச முடியாது இந்த உலகத்தில். ஸோ பெப்பர் மிளகா அப்படி போடுறதுனால அதை வேணால் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓ இப்போ நீங்களும் வந்து ஒரு ஓப்பனாக எல்லா உண்மையை சொல்கிறது இல்லைல்ல? ஆமாம், சொல்ல முடியாது. யாராலுமே முடியாது. ஏன்னா இந்த கட்டமைப்பு மொத்தமாக அவனோடது. ஸோ இப்போ எவ்வளோ அளவுக்கு இப்போ ஒரு சாப்பாடு இருக்குன்னா ஒரு அளவுக்கு உப்பு போட்டால் தான் சாப்பிட முடியும். உப்பு அதிகமாக பேச திங்க முடியாது, குப்பையில் தான் போகும். அது மாதிரி தான் விஷயம். ஒரு சில அளவுக்கு ஒரு சில விஷயம் பேச வேண்டியது இருக்குது. 2029 முள்ளிவாய்க்கால் நினைவு அந்த இதுக்கான நெருக்கல் வந்துடும், நெருக்கிடுவாங்க அந்த டைமிங்கில். அப்போ பிரம்மாண்டமான ஒரு லாக்டவுன், அங்கே கட்சி எலெக்ஷன் நடக்காது, எலெக்ஷன் நின்றோம். அப்போது பிரம்மாண்டமான ஒரு பொருளாதார வீழ்ச்சி நடக்கும். பெரிய ஒரு சுனாமி மாதிரி பொருளாதார வீழ்ச்சி நடக்கும் 2009 அந்த டைமிங்கில். ஸோ அப்படியே இருக்கணும்னே உலகம் முழுக்க பிரம்மாண்டமாக பொருளாதார வீழ்ச்சி நடந்தோடனே அப்படியே 2031 வேர்ல்டு வார் ஸ்டார்ட். இந்த இடைப்பட்ட காலத்தில் முள்ளிவாய்க்கால்ன்ற ஒரு நினைவு இங்கே நடத்தி முடிக்கப்பட்டுரும். ஸோ அதுலேருந்து வீரியமாக நடக்க போகிறது, இங்கே இருந்தால் எல்லாமே நடக்க போகுது, அது வேறு விஷயம். அது அப்புறம் பார்க்கலாம், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். ஓகே, இந்த மாதிரி ஒரு விஷயம் நடக்கும். நடந்தோடனே இது உலகம் முழுக்க பெரிய ஒரு ரெபல் நடக்கும். அப்போ தான் வேர்ல்டு வார் டிக்ளேர் பண்ணுவானுங்க. இந்த வேர்ல்டு வார் நடந்துகிட்டு இருக்க டைமிங்கில், இந்த நடக்கிற டைமிங்கில் முடிக்கிற டைமிங்கில் 2036, 37 இந்த டைமிங்குள்ளே ஒரு மாபெரும் சுனாமி ஒன்று தாக்கும். அதாவது கடல்ல இருந்து வர சுனாமி. அதுக்கான வேலைகள் நடத்திட்டு இருக்காங்க. ஸோ அண்டர் கிரவுண்ட் வாட்டரில் அந்த செவரு இப்படி இருக்குமா, அந்த செவரை தம்பி மேலே இருப்பா அப்படி மேலே ஏற்றி விட்டுருவாங்க. அதாவது அப்டேட் பண்ணப்பட்ட வெங்காயத்தை தண்ணிக்குள்ளே போய் வச்சாங்கன்னா, கமலஹாசன் சொல்லியிருப்பார்ல, விஸ்வரூபம் 2ல் சொல்லியிருப்பார். காரில் போயிருக்கும்போது சொல்லுவார், கடலுக்கு ஆட்டோ பாம்பு அடிச்சிச்சுன்னா, அதாவது ஆட்டோ வெங்காயம் அடிச்சிச்சுன்னா மேலே பெரிய அளவுக்கு சுனாமி வரும். 100 feet அளவுக்கு ஏதோ சொல்லுவார்னு நினைக்கிறேன். 100 feet தான் சொல்லுவான்னு நினைக்கிறேன். 100 feet அளவுக்கு தண்ணி வரும். லண்டனா ஏதோ சொல்லுவார், நியூயார்க்கு அது ஒரு ஏரியா வந்து ஃபுல்லாக தண்ணிக்குள்ளே மூழ்கிரும்னு சொல்லுவார். நம்ம ஊர் சென்னைன்னு வச்சுக்கோங்களேன், சென்னை இருக்காது. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருக்குது. ஆல்ரெடி நியூஸில் நீங்களே பார்த்துருப்பீங்க. இன்னும் 50 ஆண்டுகள் 2050 சென்னையே இருக்காதுன்னு சொல்லுவாங்க, தண்ணிக்குள்ளே போயிருன்னு சொல்லுவாங்க. இப்படி தான் பூம்புகார்லாம் போச்சு. கண்ணு முன்னாடியே போனது தான், நீங்கள் கவனிக்காமல் இருக்கீங்க, அவ்வளோதான். வேர்ல்டு வார் வந்து இப்போ சுனாமிலாம் வந்து முடிச்சோன்னே நம்ம என்ன தான் பண்ண போகிறோம், நம்ம ரோல் என்ன தான் நீ என்ன தான் பண்ண போகிறீங்கன்னா உங்களுக்கு உண்மையை சொல்லிகிட்டு இருக்கோம். ஒரு கட்டத்துக்கு மேலே ஒரு சான்ஸ் இருக்குது. அந்த சான்ஸில் தான் ரிபல்ஸ் உருவாவாங்க. அதாவது ஒன் வேர்ல்டு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஒரு மிகப்பெரிய ஒரு வார் டிக்ளேர் பண்ணுவாங்க. உண்மையான வார், அது உண்மையான போருக்கு தான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன், அதுக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருக்கேன் அப்படின்ற மாதிரி அதுக்கு ஒரு டைமிங் வரும். 2039, 40 கிட்ட வந்துடும் நினைக்கிறேன் அது. ஸோ வேர்ல்டு வார் 3 இருக்குல்ல, இதெல்லாம் முடிஞ்ச பிறகு மிச்ச சொச்ச மக்கள் அனைவரும் ஒன்று கூடுவாங்க. ஒரு தலைவனுக்கு கீழ், அதாவது ஒரு தலைமைக்கு கீழ் ஒன்று கூடும். மனிதர்களாக ஒன்று சேருவாங்க. நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, மனுஷனாக சேரணும். இப்போ என்ன தான் கரடியாக கற்றுனாலும் சேரவே மாட்டான்னு எனக்கு நல்லாவே தெரியும். ஆனால் டைம் லுக் படி நாங்கள் அதை செஞ்சுக்கிட்டே இருந்தாலும் அந்த டைமிங்கில் அது கரெக்டாக நடக்கும். அப்போ நடந்துடும்ல. அப்புறம் என்ன சொல்லி நான் திண்டு போட்டு தூங்கினேன்னு வச்சுக்கோங்களேன், வேறு என்டர்டெயின் வீடியோ போட்டு போனேன்னு வச்சுக்கோங்களேன், அந்த விஷயம் நடக்காது. அதாவது தானஸில் இந்த சொடக்கு போடும்போது ஒரு விஷயம் சொல்லுவாப்புல, நம்மளுடைய டாக்டர் ஸ்டைன் சொல்லுவார், அந்த ஒரு டைம் அதை சொல்லக்கூடாது, சொன்னால் நடக்காது. அதனால அந்த ஒன்றை கை கட்டினோடனே நம்மளுடைய டோனி ஸ்டாக் டக்குன்னு அந்த ஸ்டோன்லாம் எடுத்து கையில் மாட்டிட்டு சொடக்கு போடுவாப்புல இல்லை. ஸோ இது முன்னாடியே தெரிஞ்சிருந்துச்சுன்னா டோனி ஸ்டாக் அசால்ட்டாக இருந்திருப்பார். அந்த வீரியம் நடந்திருக்காது. அந்த அடுத்த செகண்டில் இது முடிஞ்சா போதுடான்னு யோசிக்கும் போது தான் தான் உயிரியை பணைய வச்சு அந்த விஷயத்த பண்ணுவாப்புல. ஆனால் முன்னாடியே யோசிச்சுட்டாருன்னா, தான் உயிரை பணைய வச்சு அதை பண்ணணும்னு நினச்சிட்டாருன்னா அது மிஸ் ஆயிரும். ஸோ இயற்கைப்படி விதிப்படி தான் நடக்கணும். ஏன்னா ஸ்டோன் வச்சிருப்பாப்ல இல்லை, அவர் மரகத கல் வச்சிருப்பார்ல, போய் பார்த்துட்டு வந்துடுவார் எல்லாத்தையுமே. ஸோ அவர் சொல்லுவார், இதே மாதிரி தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன், அந்த டைமிங்கில் நடக்கும். அதுக்கான வேலைகள்லாம் இப்போ நடந்துட்டு இருக்கு. சின்னதாக அங்கங்கே உங்களுக்கு தெரியாமல் நடந்துட்டு இருக்கு. ஏன் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்க ஒரு சில நபர்களுக்கு கூட அந்த முக்கியமான ஒரு குரூப்பில் முக்கியமான பொறுப்பில் இருந்து மக்களை ஒன்று திட்டுற வேலை அந்த டைமில் 2040 பண்ணக்கூடிய ஆட்களாக இருப்பீங்க. ஸோ எல்லாமே ஒரு ஸ்கிரிப்ட் படி தான் போயிட்டு இருக்கு. அவன் சைடில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குன்னா இந்த சைடில் ஒரு ஸ்கிரிப்ட் இருக்குது. ரெண்டுமே இரட்டைத்தன்மையில தான் நடக்கும். ஆனால் எது வெல்ல போகுது? ஸோ 2040 அப்போ ஒரு ரிபல் நடக்கும். பெரிய பெரிய உண்மையான வாரே அப்போ தான் நடக்கும். ஸோ அந்த வாரில் நாம் ஜெயிக்கணும் அப்படின்னா இந்த டைமிங் இருந்தே நம்ம மக்களுக்கு உண்மையை புரிய வைக்கணும். அப்போ தான் அந்த 2040 கூடக்கூடிய மக்களுக்கு இப்போ இருந்து அவேர்னஸ் ஆனால் தான் அந்த டைமில் வந்து சேர்றதுக்கு எல்லாம் இது எல்லாமே ஒரு ரிலேட்டட் தான். இப்போ இருந்து இது நடந்தால் தான் அப்போ கரெக்டாக இருக்கும். இல்லைனா அதில் ஒரு 2 லட்சம் பேர் இருக்காங்கன்னா அதில் 50,000 பேர் குறையிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நிறைய ஒர்க் பண்ணோம் அப்படின்னா அதில் 3 லட்சம் பேரை எக்ஸ்ட்ரா ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. டிஃப்ரென்ஸ் தான், வெற்றி வாய்ப்புகள் மேலே கீழே இருக்குல்ல, இதுதான் டிஃப்ரெண்ட்டே தவிர வேறு எதுவுமே கிடையாது. பட்
நம்ம வார் 2040 வேர்ல்டு வார்க்குலாம் அப்புறம் தான் நடக்கும். அது வரைக்கும் இங்கே வெறுப்படைய மாட்டாங்க, தற்கொலையாக தான் தெரிவாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த குரல் கேட்கும் சவுத் இந்தியாவிலேருந்து. சவுத் இந்தியாவிலேருந்து தான் எல்லாமே நடக்கும். ஸோ இங்கே இருந்து தான் அந்த கட்டமைப்பு உருவாகும். ஒட்டுமொத்த சாம்ராஜ்யம் மிரளக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகும். அவங்கள முடிச்சு வைக்கிற ஒரு நாள் வரும். அது வரணும் அப்படின்னா நீங்கள் முயற்சி பண்ணணும். இப்படியே வேடிக்கை பார்த்துட்டு இந்த மேட்ரிக்ஸ்குள்ளேயே வந்துட்டு இருந்தீங்கன்னா ஒரு படமும் ஓடாது. என்னால் இந்த மேட்ரிக்ஸ்குள்ளே பயங்கரமாக சர்வே பண்ணுறதுக்கான எல்லா வேலையும் எனக்கு பண்ண தெரியும். எப்படி பார்த்தாலும் அந்த இறுதி நாட்கள் நம்ம மீட் பண்ணி தான் ஆகணும். அந்த இறுதி நாட்களில் போயிட்டு நம்ம எதுவுமே பண்ணாமல் இருந்தோம் அப்படின்னு சொல்லிட்டு கையாளாக இருக்கிறத விட இப்போ இருக்க காலத்தில் இப்போ இந்த டைமிங்கில் நான் சொல்கிற விஷயம் எவனுமே புரிய போகிறதில்ல. 40 வருஷம் 15 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் தான் எல்லாமே புரிய ஆரம்பிக்கும். ஒரு 6 வருஷத்தில் புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. வேர்ல்டு வார் வரும்போதே புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க. ஸோ அந்த டைமிங்கில் அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்றக்காக அது வரைக்கும் நான் உட்காந்துருக்க முடியாதுல்ல. என் வேலை நான் பார்த்துட்டு தானே இருக்கணும். இதை விட்டு நான் வேலை போய்ட்டு அப்போ அதுக்கு என்ன செட் ஆயிடுவேன்ல. ஒரு மாதத்துக்கு கிட்டத்தட்ட ஒரே வேலையை 1 மாதம் பார்த்தாலே அது பழகிருன்றாங்க. நான் பாட்டுக்கு ஒரு 6 வருஷம் வேலை பார்த்துட்டு திடீர்னு வந்து இங்கே உட்கார முடியுமா? முடியாது. இது இப்படியே தான் போகணும். ஒரு வழியே கிடையாது. அப்பா புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். 2040 வரைக்கும் இந்த மேட்டர்லாம் இருக்குது. இவ்வளோ விஷயங்களும் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி மாதிரி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதுதான் ஃபியூச்சர் ப்ரொடிக்ஷன்ஸ். இந்த 2025 2041 வரைக்கும். நான் அந்த 41 நான் கன்ஃபார்மாக சொல்கிறேன். அது 45ஆகவும் இருக்கலாம். ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் இது வந்து அப்ராக்சிமேட்டாக தான் சொல்ல முடியும். ஏன்னா இவனுங்க வந்து இன்னும் சுனாமின்னு ஒரு மேட்டர் இருக்குது. அதவே இன்னும் அவங்க பண்ணலை. ஸோ அது ஒரு வார்ம் சுனாமின்னு சொல்லுவாங்க. ஆல்ரெடி வார்ம் சுனாமி ஒன்று வந்துருச்சு. பட் அது இதோட கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது எனக்கு கணக்கு சரியாக தெரியல. அதனால் உண்மையான ஒரு சுனாமி 2004 நடந்த மாதிரி ஒன்று நடந்திருக்கணும். அது ஏன் தள்ளி போயிட்டே இருக்குன்னு தெரியல. ஸோ இப்போ அந்த ஒரு விஷயம் ஏதோ ஒரு நெருடல் இருக்குது. அப்போ ஏதோ ஒன்று தடுத்துக்கிட்டு இருக்குது. அப்போ அந்த விஷயத்தை பார்க்கும்போது தள்ளி போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. இன்றைக்கி நாளைக்கு அப்படிலாம் சொல்ல முடியாது. ஏன்னா இது வந்து விழிப்புணர்வு சம்மந்தப்பட்ட விஷயம். இந்த வேர்ல்டை கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயம். சின்ன மிஸ்டேக்கும் அவனுக்கு பேக் ட்ராப் ஆகும். சின்ன மிஸ்டேக்கும் நமக்கு ப்ளஸ்ஸாக மாறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அவன் கவனமாக தான் கையாளுவான். ஒரு விஷயம் இந்த டைமில் செஞ்சால் மாட்டிப்போன்னு தெரிஞ்சுட்டா டக்குன்னு விஜய் அவர்கள் இருப்பாங்கல்ல, அவங்களுக்கு ஏதாச்சும் ஒரு நியூஸை கொடுத்து விட்ருவாங்க. இந்த புக்கு ஏதாச்சும் ஒன்று பண்ணி விட்ருவாங்க. பிரம்மாண்டமான ஒரு விஷயத்த பண்ணிடுவானுங்க. அப்போ அந்த விஷயத்த மறந்துட்டு நீ இங்கிட்டு போயிடுவேன். அப்போ அவன் ஸ்மூத்தாக அதை பண்ணிட்டு போயிடுவான். ஸோ இப்படி தான் நடந்துகிட்டு இருக்கு. உலகம் முழுக்க இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா பயங்கரமான ஒரு விஷயம் நடந்துகிட்டு இருக்கு. அது உங்களுக்கு கண்ணுக்கே தெரியல. சின்னதாக நகர்த்திப்பட்டு, அதாவது வேர்ல்டு வாருக்கான காய்கள் மெதுவாக நகர்த்தப்பட்டு இருக்கு. உணராமல் இருக்கீங்க. உணராமல் இருப்பவருக்கு உதவாமல் போகும்னு சொல்லுவாங்கள்ல, அது அந்த டார்க்கை தான் சொல்கிறாங்க. உணர்ந்துட்டு அப்படின்னா டார்க் உன் கூட நிற்கும். நீ நிற்கலாம், ஸ்ட்ராங்காக நிற்கலாம். உணரன்னா ஒன்றுமே இல்லை. உதவாமல் போகும்னு சொன்னால் என்ன, கடவுள் வந்து காப்பாற்றுவார்னு உட்காந்துட்டு இருந்தேன்னா, கடவுள் மேலே பழியை போட்டு உட்காந்தேன்னா எந்த கடவுளும் உன்னை காப்பாற்ற மாட்டான். ஒன்று நீ தான் காப்பாற்றிக்கணும். இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகான் ஆல்ல போட்டு இந்த டிஃபரன்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வேலை சந்திக்கலாம். சேனல் மெம்பர்ஸ் ஆட் ஆகணும், ஜாயின் பட்டன் போடுங்க. சூப்பர் தேங்க்ஸ், சூப்பர் சாட்லாம் போடுங்க. எஸ்என் ரிசல்ட் தட்டி விடுங்க. ஊர் பார்த்த உண்மைகள் உனக்காக வாழும். உணராமல் போவோர்க்கு உதவாமல் போ